எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸில் ஒன்று பீட்ரூட். ஸோ இன்றைக்கி நான் பீட்ரூட் பயன்படுத்தி ஒரு அருமையான கபாப் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது பீட்ரூட் பன்னீர் கபாப். அவங்க பன்னீரும் இதில் சேர்த்து நல்லா ரிச்சாக அதை செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த கபாப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு கிண்டுங்க. சீரகம் லேசாக ஃப்ரை ஆனதும் இதில் பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின 2 பல்லு பூண்டு, 2 பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது இதெல்லாம் போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு மாற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா தூள் சேர்க்குறப்போ பேனோட சூடு கம்மியாக இருக்கணும். மசாலா தூள் மிக்ஸ் ஆனதும் பீட்ரூட் சேர்க்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை துருவி சேர்க்கிறேன். இதை 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. 5 நிமிஷம் கழிச்சு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு இன்னொரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. பீட்ரூட் இப்போ 3/4 பாகம் வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றி ஆற விடுங்க. நான் 4 சின்ன சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு இதில் துருவி போடுறேன். அடுத்து இதில் 100 கிராம் பன்னீரை துருவி போடுங்க. நறுக்கின புதினா இலை கொஞ்சம், நறுக்கின கொத்தமல்லி இலை கொஞ்சம், நறுக்கின முந்திரி பருப்பு கொஞ்சம், கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் அளவு பிரெட் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 3 டீஸ்பூன் சோள மாவு போடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதை கையில் நல்லா பிசைஞ்சு மசிச்சு மிக்ஸ் பண்ணணும். பீட்ரூட் பன்னீர் மிக்ஸ்சர் இப்போ ரெடி. கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக பீட்ரூட் மிக்ஸ்சர் எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தட்டுங்க. நீங்களும் இதே ஷேப்பில் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை செய்யலாம். அடுத்து இந்த கபாப்ஸை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு பேனில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி கபாப்ஸை போட்டு ஃப்ரை பண்ணுங்க. இதை 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி திருப்பி போடுங்க. ரெண்டு பக்கமும் கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வைங்க. நான் இதை மேலே கொஞ்சம் மேயோ புதினா வச்சு சர்வ் பண்ண போகிறேன். பீட்ரூட் பன்னீர் கபாப் இப்போ ரெடி. நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்க.
சுவையான பீட்ரூட் பன்னீர் கபாப் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் நல்லா செஞ்ச உடனே சூடாக டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா மின்ட் சட்னி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.